ரொம்ப ப்ரோ ரொம்ப கங்குவால சூர்யா ரொம்ப பேசிட்டாங்க. அண்ணனை ரொம்ப கேவலமாலாம் பேசிட்டாங்க. இந்த டைம் வந்து அண்ணன் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுவார். இன்னும் 100 படத்துக்கு விமர்சனம் அதே மாதிரி வந்தாலும் எங்கள் அண்ணன் மேலே இருக்க பாசம் அப்படியே தான் இருக்கும். எப்போவுமே நாங்கள் அப்படியே தான் இருப்போம். பேரே எங்களுக்கு அன்பான ஃபேன்ஸ்னு எதனால வந்துச்சுன்னா அன்பாக இருக்கிறதுனால தான் அன்பான ஃபேன்ஸ். சூர்யா தான் ப்ரோ எல்லாமே. சூர்யா மட்டும்தான். ஆக்சுவலி என்னன்னா எல்லா படத்துக்கும் ஹேட்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் டவுன் பண்ணோம் சூர்யா சாரை வந்து டவுன் பண்ண ட்ரை பண்ண. பட் ஆனால் அவங்களுக்கு என்னன்னா டவுன் பண்ண முடியாது. அவர் ஆல்ரெடி டச் பண்ண முடியாத அளவுக்கு ஹையில் தான் இருக்காரு. அவங்க என்னதான் டவுன் பண்ணாலும் நாங்கள் இருக்கோம் சாருக்கு. நாங்கள் சூர்யா சாருக்காக மட்டும் அந்த பேருக்காக தான் படத்துக்கே நாங்கள் போகிறோம். சிவா மேலே வந்து எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனால் ட்ரெய்லர் டீசர்லாம் பார்க்கும்போது சரி ஒரு கொஞ்சம் ஸ்டோரியில் ஏதாச்சும் இது பண்ணிருப்பாருன்னு பார்த்தா திருப்பி அந்த பழைய சென்டிமெண்ட், அந்த பையன் சென்டிமெண்ட் அப்படிலாம் வச்சு நிறைய சீன் போர் அடிச்சிச்சு. ஒத்துக்கணும் தான் அது. ஏன்னா ஒரு 4-5 சீன் நல்லா இருந்துச்சு. ஆனால் 3ல பார்க்கும்போது விஷுவல்ஸ்லாம் ஏன்னா அது அந்த சினிமாவோட நம்ம கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். அவருக்காச்சும் ஏதாச்சும் இது அவார்டு ஏதாச்சும் கிடைக்கணும். மற்றபடி கங்குவா ஒர்க் ஆகல, போர் அடிச்சிச்சு. இந்த கங்குவா எப்படி விமர்சனத்தை என்னென்னலாம் ஆச்சு நம்ம பார்த்தோம். ரெட்ரோ படம் கார்த்திக் சுப்ராஜ் சார் படம்ன்றப்ப எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ப்ரோ? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்த படம் ஒரே ஒரு படம் தான் கொஞ்சம் நல்லா, அந்த அண்ணாத்த படம் மட்டும் தான் ஓடல. மற்ற எல்லாம் ஆமாம் ப்ரோ, திருப்பாச்சி படத்தை திருப்பி பண்ணியிருக்காங்க, ரீமேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவர் ஜிகிர்தான் XX கூட சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஜிகிர்தான் XX சூப்பராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். நம்ம அதில் சூப்பராக வந்துட்டு நம்ம சூர்யா அண்ணன் பேசினார், கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் பேசினார், அப்புறம் எல்லாருமே நல்லாவே பேசினாங்க. பூஜா டே வந்துட்டு டான்ஸ் ஆடி காமிச்சாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ஆடியோ லான்ச் வைஸ் வந்துட்டு ஸோ என்னத்தில் குறை வச்சாங்க, எதுலேயுமே குறை வைக்கல. பட் லாங் டைம் பேசுகிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க, தட்ஸ் வைஸ் ஓகே. பட் வந்துட்டு சனான்றவர் வந்துட்டு ஒரு மியூசிக் ஆண்டவராக மாறிட்டு இருக்கிறாரு, சந்தோஷ் நாராயணன் மாமா. ஸோ அவர் வந்துட்டு பயங்கரமாக, ஆமாம் அவர் நம்ம மாமா தான், அவர் சூப்பராக பேசினார். அண்ட் தென் ஒரு நல்ல ஒரு பாட்டு கச்சேரி ஒன்று நடத்தினார், சூப்பராக அதுவும் இருந்தது. கனிமா பாட்டு பாடவே இல்லை, அதில் கொஞ்சம் சோகம் இருக்குது. பட் வந்துட்டு மே 1க்காக வெயிட் பண்ணுறோம். டெய்லி லவ் யூ கார்த்திக் சுப்ராஜ், உன்னோட ரைட்டிங் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வி எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ கேஸ். கதையை பொறுத்த வரைக்குமே இப்போ ரெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக வரப்போகுது. ஆமாம், ரேதர் தன் த எக்ஸ்பெக்டேஷன் வி எப்படியுமே லவ் பண்ண போகிறோம் படத்தை. ஏன்னா பிகாஸ் வந்து பிரியா இது டீசர்லேயே நம்மளை பாதி சாப்பிட்டாங்க. மீதியை தான் நம்ம மே 1 பார்க்க போகிறோம். அப்சல்யூட்லி பக்கா என்டர்டெய்னர், இட்ஸ் லோடிங் ப்ரோ. மே 1 வந்துட்டு எல்லாருமே தேட்டர்ஸில் பாருங்கள். அன்பான ஃபேன்ஸுக்கு நிறைய சொன்னார். அதான் லைஃபுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா அவர் எப்போவுமே பேசுகிறது அப்படி தான், நம்ம லைஃபுக்கு எடுத்துக்கிற மாதிரி நல்ல விஷயந்தான் சொல்லுவார். அதே மாதிரி இப்பயும் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அந்த பிளட் டொனேட் பண்ணால் ஃபோட்டோ எடுக்கிற அந்த இதை பற்றி பேசினார், நிறைய சொன்னார். நல்லா போச்சு. அவரும் இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் சார் சூர்யா சார்ன்றப்ப எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இது இருக்குது, எதிர்பார்ப்புலாம் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து லாரன்ஸ் வச்சு XX பண்ணார். அதுவே நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட தான் போய் பார்த்தோம். இப்போ அவர் பிராண்ட் ஆகிட்டார். கார்த்திக் சுப்ராஜ் கேஸ்ன்றது ஒரு பிராண்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க. இப்போ வந்து அவரு கூட எப்படி ஒரு மாசா பேல் ப்ளஸ் ஆக்டிங் அசுரன் அப்படி கூட சொல்லலாம் நம்ம சூர்யாவை. அவர் ஜாயின் ஆகும்போது இன்னும் ஒரு இது வரைக்கும் அவர் கம்பேர் பண்ண மற்ற படங்களுக்குனா இது வந்து டபுள் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து கங்குவா படம் வந்து நினச்ச மாதிரி இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. பட் எல்லாரும் சேர்ந்து மிக்ஸ் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததால அந்த அளவுக்கு அந்த படம் சரியாக போகல. பட் இந்த படம் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல நினைக்கிறேன். ஆமாம், கேமியோ சாங் பண்ணியிருக்காங்க. ஸ்ரேயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களும் சூர்யாவும் ரொம்ப முன்னாடியே படம் பண்ண வேண்டியது. பட் இதில் ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சூர்யாவோட பெரிய ஃபேன் நான், அதுக்காக தான் முக்கியமாக வந்தது சூர்யாவை பார்க்குறதுக்கு தான். சூர்யா சாரை பார்க்கும்போது லுக் எப்படி இருக்குன்னா, அவர் எப்போவுமே மாசாக ஆக்ஷன் பண்ணுறதா அவருக்கு செம்மையாக இருக்கும். அதை விட்டு அவர் கமர்ஷியலும் நிறைய பண்ணணும். இந்த மாதிரி கமர்ஷியல் கலந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. எல்லா படமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதுவும் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அவர் லவ் ஸ்டோரி பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. லாஸ்ட்டாக நாங்கள் பார்த்து வாரணம் ஆயிரம்ல தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி பண்ணார். இது லவ் ஸ்டோரி ப்ளஸ் ஆக்ஷன் இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்றதை விட
எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சூர்யா பார்க்கணுன்னு போகிறோம். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை அது ஃபுல்ஃபில் பண்ணோம். ப்ரோ சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூர்யா கடைசியில் வந்து பேசினாரு. அவர் ஸ்பீச்சுக்கு தான் நாங்கள் வெயிட்டிங். இவர் தான் டையாட் சூர்யா ஃபேனு. சூர்யா அவ்வளோதான். அண்ணன் சூர்யா மே 1 வாங்க. கொடூரமா சூர்யா பையோடா மே 1 வீரமோ ரிலீஸ் ஆகுது. எல்லாம் போய் பாருங்க. சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலு. அனிமா சாங் தான் ப்ரோ பெஸ்ட்டு. அனிமா சாங் இல்லைனா அந்த படம் அவ்வளோவா ஓடாது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இருந்தாலும் எங்கள் சூரியனுக்காக நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம். நாங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். தேங்க்யூ, பாய். ஸ்பீச்லாம் வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. சிம்பிளாக பேசி முடிச்சிட்டாரு. படம் பேசணும், நம்ம பேசணும்னு சொல்லிட்டாரு. கங்குவால டைம் நிறையா பேசினாங்க, மிஸ் ஆகிடுச்சு ப்ரோ. தலைவர் கொலமாஸ் தான் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நாங்களும் படம் பார்த்துட்டு சக்ஸஸ் மீட்டில் வந்து பேசுகிறோம். படம் இப்போ எடுக்கும் போது யாருக்கும் தெரியாதுல்ல, வந்தால் தானே அதுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே தெரியும். நல்லா பண்ணிட்டு கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படம்ன்றப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? இல்லை இது ரெண்டு பேரும் ஒன்றா ஃபஸ்ட்டில் நல்லா எதிர்பார்க்கலாம். மே 1 சம்பவம் இருக்குது. நல்லா சொன்னார் ப்ரோ. ரொம்ப மக்களுக்கு தேவையானதாக சொன்னார். எங்கள் ஃப்ரெண்டு பயங்கரமான ஃபேனு, அதனால தான் அங்கே வந்தோம். அவன் எங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதனால் ரெட்ரோ எப்படி ப்ரோ வரும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ படமே ட்ரெய்லரே சொல்கிறேன் ப்ரோ. ட்ரெய்லர் நீ தான் ரிலீஸு. ட்ரெய்லர் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதனால் அதிலே தெரியுது நல்லாயிருக்கும். மே 1 ஒன்றுமே பண்ண முடியாது. சம்பவம் இனிமேல் தான் இருக்குது. நாங்க பேச மாட்டோம். படம் வரும் அப்ப பாதி பேசிக்கலாம். படம் ரிவ்யூ பாருங்க. படம் பயங்கரமா ப்ரோ. வேற லெவலில் இருக்கும் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. மஜா ப்ரோ. சூர்யா தான் எல்லாமே. சூப்பராக இருக்கும். சூர்யா சார் என்ன சொன்னார்? அதாவது ஃபேன்ஸ்க்கு வந்து ஃபோட்டோ கொடுத்தாருல, அதை பற்றி பேசினாப்புல. அதுக்கடுத்து அகரம் ப்ரொமோஷன் பற்றி பேசினாப்புல. சூப்பராக இருக்குன்னு சொன்னாப்புல. இந்த படத்துக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஆனால் உண்மையிலே சூப்பராக நல்லா இருக்கும்ண்ணா. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ஆடியோ லான்ச் வந்து சூப்பராக போச்சுங்க. உண்மையாகவே பயங்கரமான எதிர்பார்ப்பு. சூர்யா சாருக்காக தான் ரொம்ப நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இருந்தாலுமே சூர்யா சார் பார்த்து மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ட்ரெய்லர்லாம் சூப்பராக இருக்குது. மே 1க்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக படம் நல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மே 1க்கு பெரிய திரைப்படமாக இருக்கும்ன்ட்டு மாபெரும் வெற்றி பெறுன்னு சொல்லி சூர்யா சாருக்கும் மற்ற ப்ரொடியூஸருக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இப்போ வந்து போன படம் வந்து நமக்கு விமர்சனம் என்னென்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த படம் கார்த்திக் சுப்ராஜ் சார்ன்றப்ப எப்படி வரும் நினைக்கிறீங்க சூர்யா சார்? கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார். கண்டிப்பாகவே சூப்பராக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் படம்லாம் பார்த்துருக்கேன். எல்லாமே இன்ஸ்டென்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஓகே, சூர்யா சார் சூர்யா சார் திரும்பி நம்ம இதில் பார்க்க முடியும். கண்டிப்பாக பார்க்கலாம். சூர்யா சாரே கண்டிப்பாக பார்க்கலாம். ஹேண்ட்ஸமாக இருக்கிறாப்புல. கண்டிப்பாக நல்லா படம் வர்ற மாதிரி இருக்கும். எல்லா பாட்டும் செம்மையாக இருக்குது. ஓகேவா? இதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். மே 1 வர்ற மாதிரி இருக்கும். சூர்யா சாரோட கெட்டப்லாம் எப்படி இருக்கு? சூர்யா என்ட்ரியே மாஸ் தாங்க. செம்ம வேற லெவல். ப்ரோ கார்த்திக் சுப்ராஜ்ன்றப்ப எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? அவர் படம்ன்றதை சொல்லவே வேணாம். மெகா ஹிட் தான் ப்ரோ. மெகா ஹிட் தான். சூர்யா சார் எல்லாத்தை விட இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு மாசாக நடிச்சிருக்காரு. டான்ஸு சாங்ஸ் எல்லாமே வெரி ஹிட்டு. செம வேறு லெவல். சூர்யா சார் என்ன ப்ரோ சொன்னார் ஃபேன்ஸ்க்காக? ஃபேன்ஸுக்காக என்ன மே 1 எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே வெற்றியாக நடக்கும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பெரிய வெற்றி தான் நடக்கும். எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் இருந்தது. சாதாரணமாக கிடையாது. படம் வந்து போன இதுக்கு வந்து இது வச்சு எக்ஸ்ட்ரா செய்கிற அளவுக்கு இருக்குது. ட்ரைலர் வந்து கட்டிங்ஸ்லாம் சும்மா தரமாக இருந்தது. இது மாதிரி ஒரு ட்ரைலர் பார்த்ததே இல்லை. இதுதான் பெஸ்ட்டு ட்ரைலர். அந்த அளவுக்கு பலமாக ட்ரைலரில் வேற அஜித் சாரோட ஒரு டைலாக் பேசியிருக்காரு சூர்யா சார். ஆமாம், நீங்கள் ட்ரைலரில் நீங்கள் ஒரு சீன்லேருந்து உங்களுக்கு கண் எடுக்கவே முடியாது. அடுத்த ஷாட்டுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு கட் ஆகி போயிட்டே இருக்குது ஷார்ட்ஸு. நீங்கள் வந்து ஒரு சீனை வந்து நீங்கள் மார்க் பண்ண ஒரு டைம் நீங்கள் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு சீன் மார்க் பண்ணவே முடியாது. அவ்வளோ கட்டிங்ஸ் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. வேறு லெவலில் மே 1 நாங்கள் தான் ஆமாம் மாஸ் காட்ட போகிறோம். கார்த்திக் சுப்ராஜோட ரைட்டிங் வைஸில் எல்லா ஹீரோவையும் ஒரு தனித்துவம் தான் வந்து காட்ட போகிறாரு. அதே போல் சூர்யாவுக்கு ஒன்று லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் ரெஃபரன்ஸ் இருக்கோ இல்லையோ, ஐ ட்ரஸ்ட் த ப்ராசஸ் ஆஃப் கார்த்திக் சுப்ராஜ். ஹி இஸ் வெல். அதனால் மே 1 அவர் செதுக்கப்பட்ட சிலையை பார்ப்போம். ஓகே.